இல்லைங்க, இன்னைக்கு விலை இரும்பு 25 ரூபாய் கிலோ. எத்தனை டன் இருந்தாலும் அவ்வளவுதாங்க. நான் எடை போடணும். ஒரு நிமிஷம் தம்பி, அது என்ன கொஞ்சம் பாருப்பா. ஆனா இல்ல நீங்க நம்பர் சொல்லுங்க, நான் வண்டி அனுப்புறேன், ஏத்தி அனுப்பிச்சிருங்க. அண்ணா 50 ரூபா வருதுண்ணா. கொடுத்துருங்க. சரி, நான் எடை பார்க்கலண்ணா. அதெல்லாம் அவன் கரெக்டா பாத்துக்குவாமா, அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நல்ல வேலை ஓனர் இல்லைண்ணா. தம்பி, 8 கிலோ இருக்குண்ணா. சரிப்பா. எவ்வளோப்பா? 200 ரூபா ஆகுது. யோ, யாரே ஏமாத்துறீங்க? செங்கல் வச்சுக்கிறீங்க? தம்பி, இதெல்லாம் கண்டுக்காதப்பா. பக்கத்துல தான் நம்ம ஓனரோட பில்டிங் நடக்குது. அடிக்கடி வருவோம் இரும்பு ஏத்துக்குன்னு. தம்பி, போகும்போது தான் பார்த்தேன் ஓனர் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். அந்த நம்பிக்கை பணமா மாத்து. அடிக்கடி இரும்பு ஏத்துன்னு வருவோம். ஓனர்கிட்ட இடம் அதிகமா இருக்குன்னு சொல்லி காசு வாங்கி கொடு, 3 பேர் சேர்ந்து பங்கு பிச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. கடையில வர கேமரா ஒர்க் ஆகல, சரின்னு சொல்லிடலாம். அட என்னப்பா ரொம்ப யோசிக்கிற? சரின்னு சொல்லு. சரிண்ணா. தாங்கண்ணா. அண்ணா, எடை போடணும்ண்ணா. தம்பி சொல்லுங்கண்ணா. அது எடை போடுப்பா. ஓனர் 10 கிலோ இருக்கு. கொடுத்து அனுப்பு. தாங்கப்பா 250 ரூபா. ஓனர் கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரோம். சீக்கிரம் வாப்பா. அண்ணா என்னப்பா? அண்ணா, ஒரு வாரம் ஆயிடுச்சுண்ணா, என் பங்கு கொடுங்கண்ணா. எந்த பங்குப்பா? நீ எப்ப எங்க கிட்ட காசு குத்த? நானா இப்படி சொல்றீங்க? உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சுங்க, துரோகம் பண்றீங்களா? துரோகமா? நம்ம பண்ணது துரோகம்னா அப்ப ஓனருக்கு நீ பண்ணது விசுவாசமா? பங்கெல்லாம் தர முடியாது, கிளம்பு. நானா இப்படி சொல்லாதீங்கண்ணா. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா, செலவு வேற காசு இல்லண்ணா. பாவண்ணா, ஓனர் கிட்ட சொல்லிட போறேண்ணா. விட்டுருங்கண்ணா. இதுண்ணா. டேய் அமைதியாரா, சொன்னா சொல்லட்டும். அவன் தான் மாட்ட போறான், ஏன்னா அவன் தானே துரோகம் பண்ணிருக்கான். அட ஆமாப்பா, துரோகத்துக்கு துரோகம் சரியா போயிடுச்சு. போயிட்டே இரு நீ. என்னடா தம்பி அதுக்குள்ள வந்துட்டேன்? இல்ல ஓனர், அர்ஜென்ட்டா போன் வந்துச்சு. அம்மா உடம்பு சரியில்லையா, ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது ஓனர். ஏன் உன் கூட்டாளிங்க தரல உனக்கு காசு? ஓனர் உங்களுக்கு எப்படி தெரியும் ஓனர்? என்னடா இது, ஒரு வாரமா கணக்கு ஷார்டேஜ் ஆகுதுன்னு சொல்லி கேமரா செக் பண்ணி பார்த்தா நீங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணிருக்கீங்க. ஓனர் நம்ம கடையில தான் கேமரா ஒர்க் ஆகலையே ஓனர். அதுக்கு தான்டா பக்கத்து கடை கேமரால செக் பண்ண. என்ன மன்னிச்சுங்க ஓனர். உனக்கு மன்னிப்பே கிடையாது தம்பி. பணத்தை எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம், பல தொழில் இருக்குது. ஆனா நம்பிக்கையை சம்பாதிக்கிறது பல வருஷம் ஆகும். அந்த நம்பிக்கையை நீ இழந்துட்ட. இந்த அப்படி உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொன்ன, அதை போய் பாரு. இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, கிளம்பு.